மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கு எல்லாருக்கும், சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், மீடியா பீப்புள், படம் பார்த்து தேட்டர் முன்னாடி வந்து இந்த படம் பார்த்து எமோஷ்னலாக பேசினவங்க, படத்தை பார்த்து ட்வீட் பண்ணவங்க, சோஷியல் மீடியாவில் அடுத்தடுத்து கொண்டு போனேன். மீடியா எல்லா மக்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்கள் ப்ரொடியூசர் சேதண்ணா, எங்கள் டெக்னீஷியன் டீம் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லியிருக்கேன். சாருக்கிட்ட இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரும் நானும் குரகுமையில் ஒர்க் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க சார். சார் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஆக்டர். எனக்கு பார்க்கிங் பார்த்து, 8 தோட்டாக்கள் பார்த்து, இந்த படம் மட்டும்தான் பெஸ்ட்டு நினச்சாங்க. ஒரு சின்ன காமெடி படமாக இருக்கும், அதில் கூட தண்ணியில் கண்டன்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நிறைய சீன் பெரிய ஹிட்டான படம் நினச்சிக்காதீங்க, சின்ன படங்கள் அதெல்லாம் கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஐ மீன் அந்த கண்டென்ட்டோட ஜல்லை ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட அவார்டு வாங்கினது ரொம்ப நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்போ வந்து நம்ம படத்துக்கு வருவோம். மகாராஜா, அதாவது ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னா கண்டிப்பா கோ பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதமான ப்ரொமோஷன்ல கூட உலகத்துல நிறைய இடங்கள்ல பார்ப்பாங்க. பட் உண்மையாவே மகாராஜா படம் ஜப்பான், சைனா இந்த மாதிரி வெளி உலகத்துல எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ ஹவு டஸ் தட் ஃபீல் ஃபார் யூ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில எமோஷன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு எமோஷன் தான். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றியான யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. சந்தோஷம் தான். ஓகே